அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். ஒரு அழகான ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஒரு அழகான விடியல். இந்த 20 ரூபாய் நாணயங்கள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வலைத்தள நண்பர்கள் அனைவருக்கும் இன்றைய பொழுது நல்லதொரு பொழுதாக அமைய இறைவனிடம் வேண்டுகின்றேன். கோடிக்கணக்கான கேள்வி இறைவன் இருக்கின்றானா இல்லையா? இருக்கு என்று நினைப்பவர்களுக்கு இருக்கிறான், இல்லை என்று நினைப்பவர்களுக்கு இல்லை. இதுதான் நம்மளுடைய பதில். இருக்கு என்பதற்கு வாதாடுவதற்கும் 1000 காரணங்கள் இருக்கின்றது. இல்லை என்று வாதாடுவதற்கு லட்சம் காரணங்கள் இருக்கின்றன. நம்மளை பொறுத்தளவில் ஏதோ ஒரு உருவத்தில், ஏதோ ஒரு வடிவத்தில் இறைவன் இருக்கின்றான். பெயர்கள் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாமே தவிர இறைவன் என்று ஒருவன் இருக்கின்றான். ஒரு சின்ன சம்பவம், அது நேற்று உண்மையாக இருந்திருக்கும்னா இன்று காலையில் நான் உங்களிடம் இந்த பதிவில் கலந்திருக்க முடியாது. அப்பொழுதுதான் நினைத்தேன் இறைவன் இருக்கின்றான் என்று. இரவு 2:30 மணி. ஒரு இடத்துல அலுவல் நிமித்தமாக நானும் சக ஊழியர்களும் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒரு சின்ன செல்ஃப் ஆக்சிடெண்ட். தூக்கத்தில் கொண்டு போய் ஒரு மரத்தில் முட்டிட்டான். அவனையும் காப்பாற்றி வண்டியும் மீட்டு அந்த இடத்துல போக்குவரத்தெல்லாம் சரி பண்ணி அப்படி ஒரு சின்ன ஒரு ஆசுவாசப்படுத்துவோம்ல மனசை. எப்பா ஒரு வேலை முடிஞ்சிச்சு, சரி யாருக்கும் உயிர் சேதம் இல்லை, சரி நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற சமயம் என் உடம்பில் வலது பக்கத்தை உரசிக்கிட்டு பொத்துன்னு ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி தரையில் விழுந்துச்சு. உடம்பெல்லாம் அப்படியே அதிர்ந்து போய் தூக்கி வாரி அடிச்சு என்னது அப்படின்னு கத்துற சமயம் என் கால் பக்கத்தில் ஒரு பனம்பழம் விழுந்த இடத்துல, அந்த பனம்பழத்தில் அந்த பனம்பழத்தோட தோல் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். பல்லிட்டு கடித்து இழுத்து தான் அந்த காலத்தில் அதை சுட்டு சாப்பிடுவாங்க. நாராக இருக்கும். கீழே விழுந்த இடத்துல அந்த பனம்பழத்தில் அந்த நாரே இல்லை. அந்த அளவுக்கு வெயிட்டாக விழுந்துருக்கு. மரம் ரோட்டுக்கு உள்ளே இருக்குது, ஆனால் வளைஞ்சி அதனுடைய உச்சி வந்து ரோட்டு பக்கம் இருக்குது. நான் ரோட்டு பக்கம் ஓரமாக ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கேன். என் பக்கத்தில் டமால்னு ஒற்றே விழுது. கொஞ்சம் உள்பக்கமாக விழுந்து என் தலையில் விழுந்திருக்கும்னா இப்போ நான் உங்கள்கிட்ட அந்த பதிவு போட்டுட்ருக்க முடியாது. அந்த அதிர்விலேருந்து மீள்றதுக்கு எனக்கு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிப்போச்சு. அப்படி என்னுடைய வாகனத்தில் வந்து உட்காந்துருந்தவன் அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன். என் கூட உள்ளவங்க சொன்னாங்க, அதுக்கு கண்ணு உண்டு சார் அப்படின்னாங்க. என்னையா சொல்கிற அப்படின்னு. பனம்பழத்துக்கு வந்து கண்ணு உண்டு. தேங்காய்க்கு 3 கண் இருக்குல்ல, அதேமாதிரி பனங்காய்க்கும் 3 கண் இருக்குது. அதில் தானே நீங்கள் நொங்கு எடுத்து சாப்பிட்றீங்க. பனை நொங்கு ஒவ்வொரு நொங்குலேருந்தும் 3 துண்டு பீஸு தனித்தனியாக எடுத்து சாப்பிட்றீங்களா, எடு நொங்கு. அது மாதிரி பழத்தில் அந்த நொங்கு அப்படியே 3 கண்ணாக இருக்கும்ல, அதுக்கு தெரியும் கீழே ஆள் நிற்காங்க ஒதுங்கி விழுவோம் அப்படின்னு அந்த பழத்துக்கு தெரியும் அப்படிங்கிறாரு என் கூட உள்ளவர். என்னையா சொல்கிற, உலக அதிசயமாக பேசிக்கிட்டு இருக்க. என்ன புண்ணியம் செஞ்சமோ, யார் செஞ்ச புண்ணியமோ நம்மளை உயிரை காப்பாற்றிருக்கு. ஒரு சின்ன அதிர்வு தான் இருந்தாலும் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருன்னு எனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தது மாதிரி எனக்கு தோணுது. கொஞ்சம் உள்ள விழுந்து என் தலையில் விழுந்திருக்கும்னா மூளையெல்லாம் கலங்கிரும், தலையெல்லாம் செதறிடும். உயிர் பிழைக்கிறது கஷ்டம்னு வேறு சொல்லுதாங்க என்கிட்டயே. ஐயா, தலையில் விழுந்துருந்துச்சுன்னா நீங்கள் உயிர் பிழைக்கிறது கஷ்டம், ஆனால் அதுக்கு கண் உண்டு, இவர் மேலே விழக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒட்டி பக்கத்தில் விழுது, நீங்கள் எதுக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அப்படின்னு. காலையில் வந்து தான் என் துணை வேறு அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் பேசாதீங்க, வைக்காதீங்க, நமக்கு ஒன்றும் நடக்காது, வைக்காதுன்னு எனக்கு ஒரு சின்ன ஆறுதல் சொன்னாங்க. இருந்தாலும் நான் இன்னும் அந்த அதிர்விலிருந்து மீளலை.
அப்போ யார் மேலேயுமே நீங்கள் குற்றம் சுமத்த முடியாது. நீங்களும் எந்த தப்பும் பண்ணலை. இயற்கை அழைச்சிட்டு போயிடும். நீங்கள் வழக்கெலாம் பதிவு செய்ய முடியாது. பனை மரத்து மேலே வழக்கு பதிவு செய்ய முடியாது. பனங்காயை ஏன் பழுக்க விட்ட, நீ காயாக இருக்க சமயமே பறித்திருந்தால் அது பழுத்து இன்றைக்கி உதிர்ந்து விழுந்திருக்காதுல, ஒரு உயிரை சேதப்படுத்தியிருக்காதுலான்னு சொல்லி தோப்புக்காரனையும் அந்த பனைமரத்து உரிமையாளர் மேலே இன்றைக்கி வழக்கெல்லாம் பதிவு செய்ய முடியாது. ஏதோ நடந்துச்சு, தப்பிச்சிட்டோம், வந்துட்டோம், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இறைவனுக்கு நன்றி. அதனால தான் சொல்கிறேன், இறைவன் இருக்கின்றான், ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கின்றான் அப்படின்னு. தர்மம் தலைகாக்கும் அப்படிம்பாங்க. அதுமாதிரி நம்மளை அறியாமலே நாம் செய்த தர்ம செயல்கள் நம்மை காக்கின்றன, இனிமேலும் காக்கும். அள்ளி அள்ளி இறைக்க வேண்டாம். தர்ம செயல்னால் அள்ளி அள்ளி இறைக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்க. இல்லைன்னா யார் உதவி செய்தாங்களோ அவங்கள போய் பார்க்க சொல்லி நீங்கள் கை நீட்டினா கூட அது தர்மந்தான். மகாபாரதத்தில் கர்ணன் என்கிட்ட இல்லை என்று சொல்வதற்கு ஒன்றும்னு சொல்லி சாப்பாடு கேட்டு ஒருத்தன் போவான். இங்கு எங்கேயோ அன்னம் வழங்குகின்றார்கள் என்று தெரிந்து வந்தேன், எனக்கு நன்கு பசி என்று சொன்னோன்னு அதோ அங்கே அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது, போய் கலந்து கொண்டு வயிறார உணவருந்துங்கள் என்று கர்ணன் சொன்னதாகவும் ஒரு வரலாறு இருக்குது. கர்ணன் எல்லா தானம் பண்ணால் ஆனால் அன்னதானம் பண்ணலை. ஆனால் ஒருத்தனுடைய பசி ஆறுவதற்கு அதோ அந்த இடத்துல அன்னதானம் போடுறாங்க போன்னு சொன்னான். அந்த பாக்கியமே அவனுக்கு உயிரை காத்ததாக சொல்லுவாங்க. அதுமாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பாக்கியம் செஞ்சோமோ, என்ன புண்ணியம் செஞ்சோமோ, என்ன தான தர்மங்கள் செஞ்சோமோ, அது நம்மளை நேற்று இரவு 2:30 மணி அளவில் நம்மளை உயிர் காத்தது. வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லவா? ஒரு 20 ரூபா காயின்னு ஹைதராபாத் மின்ட்டு, கொஞ்சம் ரேர். என்ன யூஎன்சி காயின் எல்லாமே இப்போ தான் பாக்கெட்லேருந்து எடுத்து உடச்சி 100 காயின்லேருந்து எடுத்து உடச்சி ஒரு 20 காயின் மட்டும் ஃபோல்ட்ரு போட்டு உங்களோட பதிவுக்கு வைக்கிறேன். 2020 ஹைதராபாத் மின்ட்டு, எல்லாமே ஹைதராபாத் மின்ட்டு தான். மொத்தம் 100 காயின் இருக்குன்னு. இதில் ஒரு 80 காயின் வச்சுருக்கேன். இந்த இடத்துல இதில் ஒரு 80 காயின் வச்சுருக்கேன். இதில் யூஸ்டு கண்டிஷன் அப்படின்னா இந்த இடத்துல இது யூஸ்டு கண்டிஷன். இது 2020 நான் அந்த நாணயத்தை யூஎன்சியாக அந்த பேக் பண்ணி நான் வச்சுருந்தேன் உள்ள ஆல்பத்தில். இன்றைக்கி தான் எடுத்தேன். எவ்வளவு நேரம் குறைஞ்சிருக்குன்னு வருங்க. இது யூஎன்சி காயின். ஆனால் ஒரு 4 வருஷமாக வெளியில் எடுக்காமல் இருந்து வந்த புதுசில் ஒன்று வச்சுருந்தேன். அது இதுலேயே சில நாணயங்கள் சுற்றி ஒயிட் கலர் பார்டர். இது டபுள் மெட்டலு அல்லது பயோ மெட்டல். இந்த காயினுக்கு மெட்டலு. இதில் ஒரு சில நாணயங்கள் அந்த சுற்றி இருக்கிற ஒயிட்டில் அந்த வெள்ளைத்தன்மை கம்மியாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த இப்போ காமிச்சிட்டு இருக்கிற நாணயத்தை பாருங்கள், பக்கத்தில் இந்த நாணயத்தை பாருங்கள். பேனா வச்சு காமிக்கிட்டுமா? இது எல்லாம் எல்லோ கலரு. இது ஒயிட் கலர். ட்ரெயின் ட்ராப்ஸ், மழை நீர் சுட்டாக விழுத மாதிரி இருக்கா, அந்த வலிச்சிக்காக இருக்கா. பக்கத்தில் இந்த நாணயத்துக்கு போனீங்கன்னா இது எல்லோ. இது அந்த பியூர் ஒயிட் மாதிரி. இந்த ஒயிட் இதில் இருக்காது, கம்மியாக இருக்கும். இதில் சுத்தமாக இருக்காது, ஃபுல்லாகவே எல்லோவாக இருக்கும். உடனே இது ஒன் மெட்டல் காயின் அப்படின்னு பொய் சொல்லலாம் வைக்க முடியாது. டபுள் மெட்டல் தான். ஆனால் இது வேறு மெட்டல், இது வேறு மெட்டல் தான். நேரம் என்னமோ தெரியல, சுற்றி ஃபுல்லாகவே எல்லோ கலரில் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இந்த நாணயத்தை பாருங்கள், சுற்றி ஒயிட் இருக்கும், நடுவில் எல்லோ இருக்கும். இதில் டோட்டலி ஃபுல்லாக எல்லோ இருக்கும். அதுக்காண்டி இது ஒன் மெட்டலு அல்லது ஓஎம்எஸ் காயின்னு அப்படிலாம் பொய் சொல்லலாம் வைக்க முடியாது. ஒரே பாக்கெட்டில் கிடச்ச நாணயம் தான் இது. 20 ரூபா நாணயம்னாலே பயோ மெட்டல் தான், டபுள் மெட்டல். இந்த எல்லா நாணயத்தையும் பாருங்கள் நீங்கள். மறுபடியும் இங்கிட்ட ஒரு நாணயமும் ஃபுல்லாக எல்லோ கலரில் இருக்கும். இதை விட இது அதிகமான எல்லோ கலரில் இருக்கும். இந்த இடத்துல இது டோட்டலி ஃபுல்லாக எல்லோவாக இருக்கும். இங்கிட்ட ஒரு 2 முந்தா இருக்கலாம். இது அது மாதிரி தான். ஒரு 2-3 காயின் மட்டும் அப்படி இருக்குது ஃபுல்லாக. இது 1 2 3 அவ்வளோதான். இந்த 3 நாணயம் மட்டும். மற்றதெல்லாம் இப்போ சுற்றி பியூர் ஒயிட்டில் இருக்கும். இந்த ஒரு நாணயம் மட்டும் ஃபுல்லாக இருக்கும். இது 4 விதமான மின்ட்டு இருக்குது.
ஹைதராபாத்து 200 நொய்டா 150 கொல்கட்டா 150 மும்பை 100 இப்படின்னு வலைத்தளத்தில் ரேட்டு போட்டிருக்காங்க. அந்த 4 மின்ட்டில் ஹைதராபாத் மின்ட்டு கொஞ்சம் ரேர் காயின். அதுலேயும் யூஎன்சி கிடைக்கிறது கஷ்டம். 4 வருஷங்களுக்கு முன்பு உள்ள நாணயம். இப்போ நீங்கள் பேங்க்லலாம் போய் இது வாங்க முடியாது. இப்போ 2024 நாணயம் தான் நீங்கள் வாங்க முடியும். இது 2020. இது 200 இது வலைத்தளத்தில் என்னோடய ரேட். ஒரு நாணயம் 200. நான் என்ன விலைக்கு கொடுக்க போகிறோம்னு நினைக்கிய? வெறும் 50 போதுமா? இது வந்து சும்மா ஒரு இதுக்கு தான் கொடுக்கேன். நான் வலைத்தளத்தை பார்த்தா பாதிக்கு பாதி கொடுக்குறதா 100 கொடுக்கணும். ரேர் மின்ட் இது ஹைதராபாத் மின்ட்டு ஸ்கேர் ஐட்டத்தில் இருக்குது. இன்னும் அடுத்த வருஷம் ஆனால் இந்த நாணயம் 200 நானே விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். நான் ஒரு 100 நாணயம் வச்சுருக்கேன். ஒரே ஒரு பாக்கெட்டு உடச்சி போட்டேன். நான் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. சரி, இன்றைக்கி ஒரு பதிவு காலையிலே போடுவேன். இன்றைக்கி நாணயத்துக்காண்டி இந்த பதிவு நான் போடலை. அந்த ஒரு பழமொழி சொல்லுவான், காக்கை குருவி உட்காந்து பணம் விழுந்த கதையான்னு சொல்லி. எது போய் உட்காந்துச்சோ தெரியல. இவங்க வந்து அந்த வாகனத்தை கொண்டு போய் அந்த பனைமரத்து பக்கத்தில் உள்ள அந்த இரும்பில் வந்து பாலத்து பக்கங்களில் சைடில் வந்து ஒரு சேஃப்டி கவர் போட்டிருப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து, தேசிய நெடுஞ்சாலையில். அதில் போய் முட்டி அடித்து அடியில் பக்கத்தில் இருக்கிற பனைமரம் வந்து அதிர்வு இருந்துச்சு. அந்த அதிர்வில் வந்து பழம் கீழே விழுந்துருச்சு. அது நான் போய் நிற்கவும் விழுந்துச்சு. ஐயோ ஐயோ, அதை உங்கள்கிட்ட சொல்லதுக்காண்டி தான். யாருக்கு எப்போ எது மூலமாக ஆபத்துக்கள் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் யாரும் யாருக்கும் துரோகங்கள் செய்யாமல், நம்பிக்கை துரோகம் எதுவும் செய்யணும், நம்பினவங்களுக்கு துரோகம் செய்யாமல். துரோகம் என்பது பல வகைப்படும். ஆனால் உன்னை ஒருத்தர் நம்புகிறான் பாரு, அவனுக்கு வந்து எள்முனைகளும் நீங்கள் துரோகம் செய்யாதீங்க. அப்படிலாம் துரோகம் செய்யாமல் இருக்க போய் தான் ஆண்டவன் நம்மளை காப்பாற்றுறான். ஆமாம், பொய் சொல்லாதீங்க, திருடாதீங்க, அடுத்தவங்க பொண்ணு பொருளுக்கு ஆசைப்படாதீங்க, பேராசைப்படாதீங்க, கடினமாக உழைங்க, வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய பேச்சிலேயோ பதிவிலேயோ விலையிலையோ ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். நீங்கள் நாணயமான பதிவுன்னு சொல்கிறீங்க, 20 காசு 50 விற்கிறீங்க அப்படின்னா, அப்போ 20 காசு 10 விற்றுருவோம். அடுத்த ட்ரிப்பு நாணயமாக வாழ்கிற மாதிரி 20 காசு 10 அப்படி சொன்னால் தான் வெரி குட் அப்படிங்க இல்லையா? 200 போட்டிருக்க இடத்துல நம்ம வந்து ஒரு 100 சொல்லலாம். அதுலேயும் பாதி ஒரு 50 சொல்லுதோம்னாலும் நீங்கள் நினச்சிக்கிடணும் இது நாணயமான பதிவு தான் அப்படின்னு. அந்த 50 யாரையும் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தலை. ஹைதராபாத் மின்ட்டு யூஎன்சி காயின் ஒரு 4 காயின் 5 காயின் 10 காயின் வாங்கி வைப்போம்னு யாரும் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. நன்றி நண்பர்களே, நன்றி.